Yes, so far we have studied under the topic verb, finite verb, infinite verb. In the finite verb, we have got main verb, that is regular and irregular, transitive and intransitive, then linking verb, then auxiliary verb, that is primary and modal auxiliary verb. In primary verb, we have got be verb, doer, haver, and auxiliary and other things, modal auxiliaries, and one more is phrasal verb. These are all infinite verbs. We have covered all the things in the finite verb. Then in the infinite verb, we have got three. One is infinitive, and two is gerund, and three is participle. So we have covered all these things. Finite verb. What is finite verb and what is the divisions of finite verb? What is the subdivisions of finite verb? Everything we have finished. And now let us pass on to the non-finite verb. I already told you what is non-finite verb. In this non-finite verb, we have got infinitive, gerund, and participle. Let us have these three now. Yes, in non-finite verbs, we have got three divisions, three types, that is infinitive, gerund, and participles. What is the finite in non-finite verb? I already told you about there is no change according to the person, number, or tense. For example, I like dancing. I like dancing. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்தாலும் டான்சிங் தான் வரும். யூ லைக் டான்சிங், டான்சிங் தான் வரும். தே லைக் டான்சிங், டான்சிங் தான் வரும். அப்போ they won't change according to the person or number or tense. We like dancing, past tense. We will like dancing, future tense. Present, past, future இருக்கும். அந்த டான்சிங் என்ற அந்த வார்த்தைகள் தான் இன்ஃபைனைட் வெர்ப் தான் வரும், ஜெரண்டுக்கு தான் வரும். அது மாறாது. சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரல் இருந்தாலும் சரி, அக்கார்டிங் டு தட் இட் டோன்ட் சேஞ்ச். இட் ரிமைன் த சேம் திங். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது வந்து நவுனாகவும் யூஸ் ஆகும், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் ஆகும், அட்வர்பாகவும் யூஸ் ஆகும். இதை பற்றியெல்லாம் நாம் என்னடே நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துருக்குறோம். Now let us go to infinitive. What do you mean by infinitive? Let us start with infinitive. The non-finite verb. The first one is infinitive. We have got infinitive, we know that. It has got two types. One is full infinitive and another is bare infinitive. Two இல்லாமல் வரதெல்லாம் bare, two வரதெல்லாம் full. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. To go. இந்த கோவோட டூ சேர்ந்துருக்கு. அப்போ இந்த டூ கோங்கிறத எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ இவைகள்லாம் வந்து முற்றுபெறாத விளைச்சல், போவதற்கு பாய்க்க முடியல. That is called two infinitive சொல்லுவாங்க பேர். இந்த டூவோட V1 சேர்த்தாக்க இந்த ஃபுல் இன்ஃபினிட்டி கிடைக்கும், இன்ஃபினிட்டி கிடைக்கும். உதாரணமா she likes to dance. அவள் நடனம் ஆட விரும்பினாள், to dance. அடுத்தது I don't know how to do it. I don't know how to do it. To do. To get up early in the early is good. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது நல்லது. ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு. She likes to dance. அதாவது ஆடுவதற்கு விரும்பினார்.
விரும்புகிறாள், அவள் விரும்புகிறாள். இந்த ஆடுவதற்குன்ற இன்ஃபினிட்டிவ் இங்கே டூ வந்ததுனால இதுக்கு பேர் ஃபுல் இன்ஃபினிட்டிவ் அல்லது டூ இன்ஃபினிட்டிவ் என்ற சொல்வார்கள். அடுத்து ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ இட், அதை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எப்படி செய்வதென்று அப்படின்றது டு டூ, எப்படி செய்வதுன்னு எனக்கு தெரியல. வேற இது டு இன்ஃபினிட்டி, டு டூ இட். டு கெட் அப் ஏர்லி இஸ் குட், காலையில் எழுந்திருப்பது என்பது உடலுக்கு நல்லது, நல்ல விஷயம். இப்போ இந்த வேர் இன்ஃபினிட் டூ இன்ஃபினிட்டில் அல்லது ஃபுல் இன்ஃபினிட்டிவ்ல 3 விதமான வாக்கியங்களை கொடுத்துருக்கேன். இந்த 3 விதமான வாக்கியங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்க she likes to dance. இங்க டு டான்ஸுங்கிறது நடனம் ஆடுவது அப்படிங்கிற சப்ஜெக்ட் இதான் நவுனாக இங்கே வருது. டு டான்ஸ்ங்கிறது இந்த இடத்துல நவுனாக வருது. அதனால இதை நவுன் infinitive என்ன நாம் சொல்லுவோம். It is used as noun. To dance is noun. பெயர் சொல்லாகும். நடனம் ஆடுவது என்பது noun. I don't know how to do it. இந்த இடத்துல என்ன வருதுன்னா how to do it. How அப்படிங்கிற adverb அங்கே வருது. அதனால we are using as an adverb here. Next one is to get up early is good. To get up early இங்க subject ஆ வருதுங்க. எழுந்திருப்பது, சீக்கிரமாக எழுந்திருப்பது is good, நல்லது. அப்ப எழுந்திருப்பதுங்கிற அந்த வாக்கியத்தின் முதலாக சப்ஜெக்டாக வர்றதுனால இது சப்ஜெக்டாக நீங்க யூஸ் பண்றோம். அப்போ இந்த ஃபுல் இன்ஃபினிட்டிவ்ல 2 + v1 2 + go இத நவுனாவும் இந்த 2 இன்ஃபினிட்டிவ் யூஸ் ஆகுது, அட்வர்பாவும் இங்க யூஸ் ஆகுது, சப்ஜெக்டாவும் இங்க யூஸ் ஆகுது. இது மூன்றும் எப்படி நம்ம வழக்கத்திலே பயன்படுத்துவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். Yes, we saw full infinitive. Let us have bare infinitive. Bare infinitive to வராம ரூட் வேர்டு மட்டும் இந்த இன்ஃபினிட்டிவா வரும். அதைத்தான் நாம இங்க டூ இல்லாத சில வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் bare infinitive-ஆக நாம் யூஸ் பண்ணுறோம். என்னன்னா dare, let, see, feel, watch, observe, make. These are all the words used in bare infinitive. அப்படியே அந்த வாக்கியங்கள் டூ இல்லாம ஃபுல் இன்ஃபினிட்டிவ் டூ வந்துச்சு, அது இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இவைகள் இருக்கின்றன. எனவே இதுக்கு பேரு bare infinitive பேரு. I have given some examples of this. I dare not face the problem. Dare. இங்கே டூ வரல முன்னாடி. அந்த ப்ராப்ளத்தை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. அடுத்தது லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் இங்கே டூ லெட்லாம் இல்லை, வெறுதான் லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட், என்னைய முன்னாடி பேச விடு. அப்போ லெட் மீ ஃபேக் டூ ஸ்பீக் நம்ம போடுறதும் இல்லை. இங்கே லெட்டுக்கு முன்னாடி டூங்கிற வார்த்தை டூ லெட்டுங்கிற வார்த்தையை போடுறதில்லை. லெட்டுங்கிற வார்த்தையே இங்கே bare infinitive யூஸ் ஆகுது. அடுத்து his gesture made us laugh. அவனுடைய ஜெஸ்டர், ஜெஸ்டர்னு அந்த பாடி லாங்குவேஜ், உடல் அசைவு போகிற ஜெஸ்டர், அவன் செய்கிறத பார்த்தா நமக்கு சிரிப்பு வருதுங்கிறான். ஜெஸ்டர். லாஃப், மேட் அஸ் டு லாஃப்னு சொல்லல, மேட் அஸ் லாஃப், சிரிப்பு வருகிறது.
we had him sing a song. We had him. Had. இந்த verb finite verb இருந்தாலும் இந்த இடத்துல we had him. அவனிடம் கேட்பது அப்படின்னு இன்ஃபினிட்டிவ் இருப்பதாக நமக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் had him sing. Had him sing a song. அவன் பாடுவது sing a song. அவன் பாடலை கேட்பது பாடலை நாம் கேட்டோம் என்ற பொருள். இந்த இடத்துல had விட சிங் தான் என்னது பேர் இன்ஃபினிட்டிவா நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ he had him sing. பாட்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இங்கே வருகிறது. இது இன்ஃபினிட்டிவ், இட் இஸ் பேர் இன்ஃபினிட்டிவ். இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு இடத்திலும் யூஸ் பண்ணி இந்த பேர் இன்ஃபினிட்டியை ஆங்கிலத்தில் மிக நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Yes, the second one is gerund. What is gerund? Gerund is also an infinitive verb. It is the ing form of the verb. Verb உடைய ing form, ing form. நம்ம வந்து verbs பார்க்கும்போது v1, v2, v3, v4, v5 சொல்றோம். v1 go வச்சுக்கேன், v2 went, v3 gone, v4 என்னது going, v5 goes. அந்த verb உடைய நாலாவது ஃபார்ம் கான்ஜுகேட் பண்ணும்போது நாலாவது ஃபார்ம் வந்து ஜெரண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் அல்லது இங் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். இங் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் யூஸ்ட் அஸ் நவுன். பெயர் சொல்லாக எந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறோமோ அவைகளெல்லாம் நாம் ஜெரண்ட் என்று குறிப்பிடுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், she likes singing. அவள் பாடுவதை விரும்புகிறாள். பாடுவது அப்படிங்கிறது ஒரு நவுனாக பெயர் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. பாடுவதை அவள் விரும்புகிறாள். அப்ப இந்த சிங்கிங் அப்படின்னு வரக்கூடிய இந்த இங் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இங்க நவுனா யூஸ் ஆகுது. அடுத்தது, playing in the hot sun is not good. Playing in the hot sun, playing விளையாடுவது எங்க? in the hot sun, வெயில்ல, கடுமையான வெயில்ல விளையாடுவது is not good, நல்லது அல்ல. அப்ப விளையாடுவது என்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லை குறிக்கக்கூடிய சொல் இங்கே playing. Playing in the hot sun is not good. விளையாடுவது என்ற பெயர் சொல்லை playing என்ற வார்த்தை குறிப்பதனால நவுனாக இங்கே யூஸ் பண்றதுனால இதை ஜெரண்ட் என்று நம்ம சொல்றோம். Eating too much is injurious to health. Eating too much is injurious to health. நிறைய சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இந்த இடத்துல சாப்பிடுவது அப்படிங்கிறத அந்த நவுனை ஃபார்மாக குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த ஈட்டிங் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஈட்டிங்கிறது சப்ஜெக்டாக வரக்கூடிய, அதாவது நவுனாக வரக்கூடிய, நவுன் அர்த்தத்தில் வரக்கூடிய, பெயர்ச்சொல் அர்த்தத்தில் வரக்கூடிய சொல்லாக சாப்பிடுவது என்ற ஈட்டிங் என்ற சொல் பயன்படுவதனால இதை நாம் ஜெரண்ட் என்று கூறுகிறோம். Don't try to board on the moving bus. Moving bus. Moving bus இந்த இடத்துல ஓடுகின்ற பஸ், ஓடுகின்ற என்ற அந்த சப்ஜெக்டாக பயன்படுத்துறதுனால அதையும் நாம் ஜெரண்ட் என்று சொல்கிறோம். What is a gerund? Gerund is the ing form of the verb used as noun. எப்பப்பெல்லாம் நவுனாக இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் ஆகுதோ அவைகளெல்லாம் நாம் ஜெரண்ட் என்று சொல்கிறோம். Let us go to the participle, the third one of the non-finite verb. What is participle? We know that
present participle, past participle. In these words, it is derived from the verb. ஒரு வினைச்சொல்லிலிருந்து பயன்படுத்தக்கூடியது. உதாரணமா third, fourth one we told you. Fourth one, go, went, gone, going, goes. இதுல this is present participle, this is past participle. அப்போ ஒரு verb-ல இருந்து derive ஆகக்கூடிய சொற்கள் இவைகள் participles. அதான் இங்க சொல்றேன். Derived from a verb, acts as the verb. Verb-ஆ யூஸ் பண்ணலாங்க, adjective-ஆ யூஸ் பண்ணும், adverb-ஆவும் யூஸ் ஆகும். இந்த adjective adverb பத்திலாம் படிக்க போறோம். இருந்தாலும் இம்மாதிரியெல்லாம் அது பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த participle இருக்கக்கூடியது verb-ஆகவும் யூஸ் ஆகும், adjective-ஆகவும் யூஸ் ஆகும், adverb-ஆகவும் யூஸ் ஆகும். For example, we have got 3 sentences. One is we are eating. இப்போ eating ஆரோட யூஸ் ஆகுது. Are eating ஆக்சுவலி verb கட்டாயம் வரணும். இந்த eatingன்றது present participle நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்போ இந்த are eating சேர்ந்து இதை வெர்பாக நாம் இதை பயன்படுத்துகின்றோம். It is used as verb. Right. The second sentence, my grandfather uses a walking stick. The walking stick இங்கிறது stick போய் வாக் பண்ணாது. walking stick இங்கிறது ஒரு பொருள், ஒரே பொருளாக இது குறிக்குது. walking க்கு பயன்படுத்தக்கூடிய சொல் adverb. It is walking stick is an adverb. Next one, we eat cooked food. We eat cooked food. What type of food it is? It's a cooked food. இந்த இடத்துல இது என்ன பயன்படுத்துது? adjective-ஆக பயன்படுத்துகிறது. adjective என்ன? இந்த food எப்பேற்பட்டதுன்னு சொல்றது. cooked food. அப்போ in the participle we have these words are the participles are used as verb, used as adverb, and used as adjective. Let us see the types of the participle. Yes, now participle I have got 3 types. The one is present participle. I have already told you come, came, coming, sorry, come, came, come, coming, comes. V1, V2, V3, V4, V5. இதில் present participle இருக்கிறது இந்த V4-ஐ குறிக்கும். V4-ஐ குறிக்கக்கூடிய எல்லா சொற்களும் present participle என கருதப்படுகிறது. அவை எங்கெல்லாம் நமக்கு participle யூஸ் ஆகுதோ அந்தந்த இடத்துலெல்லாம் நாம் இந்த participle-ஐ உபயோகப்படுத்தி வாக்கியங்களை அமைத்துக் கொள்கின்றோம். உதாரணமா a barking dog never bites. barking அப்படிங்கிறது இந்த இடத்துல present participle ஐஎன்ஜி வரக்கூடிய வார்த்தை. இங்கே டாக் எப்பேற்பட்ட டாக்னா குறைக்கக்கூடிய நாய் என்று இது adjective அங்கே யூஸ் ஆகுது. present participle இது present participle. they are playing now. are playing. playing என்ற வார்த்தை present participle auxiliary verb ஓட சேர்ந்து இங்கே main verb-ஆ இது யூஸ் ஆகுது. அடுத்தது past participle V3. இந்த V3
இப்போ குறிக்கக்கூடியது. அந்த வர வார்த்தைகள் எல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் எ புரோக்கன் சேர், புரோக்கன் டேபிள். இட் இஸ் எ புரோக்கன் டேபிள். இது உடைந்த டேபிள், உடைந்த மேஜை. இது உடைந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு புரோக்கன், இது V3. அடுத்த ஐ ஆம் ஏ ரிட்டையர்ட் டீச்சர். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஓய்வு பெற்ற அப்படிங்கிற வார்த்தை கூட ரிட்டையர்டு. The third V3 form of the verb participle. It is past participle. அடுத்து past perfect participle. Having completed the work, he went to bed. அவன் வேலையை கொடுத்த வேலையை முடித்த பிறகு அவன் பெட்டுக்கு போனான், படுக்க போனான். இப்போ ஹேவிங் கம்ப்ளீட்டட்ங்கிறது பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் டென்ஸ் படிக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் படிக்கும்போது அதில் ஒவ்வொன்றுலேயும் சிம்பிள், பாஸ், சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு படிப்போம். இப்போ இங்கே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இங்கே வந்திருக்குது. அதனால் இதை ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ஒர்க் என்ற சொல்லுக்கு ஹேவிங் கம்ப்ளீட்டட் என்ற வார்த்தை, ஹேவிங்ன்றது கம்ப்ளீட்டட் என்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே உபயோகப்படுத்தப்படுறதுனால இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து மூணாவது டைப்பு பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளாக நாம் இதை பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னா இங்கே வரக்கூடிய வார்த்தைகளில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெர்ஃபெக்ட் இங்கே, அதனால் பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளாக இங்கே யூஸ் ஆகுது. அதை நாம் மூணாவது பிரிவாக எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ இது வரைக்கும் பார்ட்டிசிபிளில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள், மூன்று பார்ட்டிசிபிளையும் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதிகமாக நாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச். Let us see in the next class.